இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. குறள் எண் 313. செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் உய்யா விழுமம் தரும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தான் முன்பு ஓர் இன்னாமை செய்யாதிருக்க தன்மேல் செற்றம் கொண்டவர்க்கும் இன்னாதவற்றை துறந்தவன் செய்யுமாயின் அச்செயல் அவனுக்கு கடக்க முடியாத இடும்பையை கொடுக்கும் என்கிறார். இடும்பை என்றாலும் குற்றம்ங்க, துன்பம்ங்க. இடும்பை என்றாலும் துன்பம். அதாவது தான் முன்பு ஒரு தீமையும் செய்யாது இருக்க தன்மேல் கோபம் கொண்டவர்க்கு துன்பத்தினை துறந்தவன் செய்வானானால் அச்செயல் அவனுக்கு கடக்க முடியாத துன்பத்தை தரும். கோபம் கொண்டவனுக்கு துன்பம் வரும் என்பது இயல்புதான். கோபம் கண்டவனுக்கு துன்பத்தினை துறந்தவன் செய்வானானால் அவனுக்கு கடக்க முடியாத துன்பத்தினை தரும் என்கிறார். அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எல்லாத்தையுமே விளக்கியே சொல்லியிருக்கிறாருங்க. ஒன்றும் ஒரு குறை வைக்கவே இல்லை. அதனால தானுங்க 117 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதாவது இப்போ இவனே துறவி, வாழ்க்கையை துறந்து இவன் துறவி என்று போய்விட்டான். அப்படி இருக்கும்போது அவனை ஒருவன் பலர் பேர் என்ன இவன் இது வாங்கிட்டு இருக்கான், வெளியில் பிச்சை வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு துறவி தானே, அவனை என்ன செய்வாங்கன்னா ஏதாவது கோபம் கொண்டு திட்டத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி வாய்ப்பு இருந்தால் கூட அந்த துறந்தவன் நிச்சயமாக அவனை எதிர்த்து கோபம் கொள்ளக்கூடாது. ஏன்னா அவன் துறவி ஆயிட்டான், அவனுக்கு யாருமே வரமாட்டாங்க. அப்போ அவனுக்கு கடக்க முடியாத துன்பம் வரும்னு சொல்கிறாப்புல. சிந்திச்சு பாருங்க, அவருக்கு கடக்க முடியாத துன்பம். உண்மைதானுங்க. யார் வருவா? ஒருத்தர் இருக்கான், குடும்பத்தோடு இருக்கான், இல்லறத்தில் இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். இல்லறத்தில் இருப்பவனுக்கு மகன் உண்டு, மகள் உண்டு, மருமகன் உண்டு, இப்படி எல்லாரும் இருக்கான். ஏதாவது ஒன்றா உடனே பக்கத்தில் மகன் வந்துடுவான், மருமையன் வந்துடுவான், இப்படிலாம் இருக்க முடியாது. இவனுக்கு யார் வருவா? இவன் தான் துறவி ஆகிட்டானே. அதைத்தான் தெய்வப்புலவர் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் இல்லைன்னா 117 மொழிகளில் உலகத்திலேயே 117 மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே நூல் திருக்குறள் தான். மாணவ செல்வங்களே, தினந்தோறும் திருக்குறளை படியுங்கள், அதன் அருமை பெருமைகளை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம். நன்றி. நாளை மீண்டும் பார்ப்போம்.